எல்லாருக்கும் வணக்கம். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. உங்க எல்லாரையும் வீடியோ மூலியமாக சந்திச்சு ரொம்ப நாட்கள் ஆகுது. எல்லாருக்கும் முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஏன் மேடம் வீடியோ போடல, ஏங்கா வீடியோ போடல நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. என்னால ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. ஏன்னா ஒரு டெத் ஆயிடுச்சு. ஓகேங்களா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தவறிட்டாங்க ஒருத்தர். அதனால என்னால வீடியோவை ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியல. ஸோ இப்பதான் அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சரியாகிட்டு வருது. ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ நான் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். ஸோ யாருமே தவறாக நினைச்சுக்க வேண்டாம். நம்ம சேனலுக்கு கொடுக்குற அதே சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. வீடியோ வந்தாலும் வரலனாலும் நீங்க நம்ம சேனல் மேல வச்சிருக்கிற அன்பு எனக்கு தெரியும். ஜோதி டெரோட்டை என்னைக்குமே நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணதான் நம்ம சேனல் இன்னுமே நிறைய இடத்துக்கு போய் ரீச் ஆகும். ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக், ஒரு கமெண்ட் நீங்க கொடுக்கதான் எனக்கு இன்னுமே ஒரு பூஸ்டா இருக்கு. ஸோ அந்த டெத் ஆனவங்களுக்கும் சேர்த்து அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுடைய ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு இப்போ நான் இந்த வீடியோக்குள்ள வரேன். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, தேர்ட் பார்ட்டிக்கான ரீடிங் தான். அவங்க உங்க ரிலேஷன்ஷிப்பை விட்டு எப்போ மூவ் அவுட் ஆவாங்க, உங்களையும் உங்க பர்சனையும் விட்டு எப்போ உங்க ரிலேஷன்ஷிப்பை விட்டு அவங்க கம்ப்ளீட்டா போவாங்கன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கோங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். ஃபார் பர்சனல் ரீடிங்ஸ் 8939767271 அப்படிங்கிற நம்பருக்கு ஒன்லி வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம 100க்கும் மேற்பட்ட வகையில பர்சனல் ரீடிங் செய்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க வாட்ஸ்அப் பண்ணும்போது நான் உங்களுக்கு அதை டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, நம்ம பிரைஸ்லெட்ஸும் சேல் பண்றோம். அதற்கான விஷயங்களையும் கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு பிரைஸ்லெட் வேணும் அப்படின்னாலும் 8939767271 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். யூனிவர்ஸ், டிவைன் ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ், universe, divine spirit, angels, தேர்ட் பார்ட்டி எப்போ உங்க ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட்டா போவாங்க. தேர்ட் பார்ட்டி இப்போ உங்க ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட்டா போவாங்க. ஜம்பிங் கார்ட். தேர்ட் பார்ட்டி ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டு எப்போ கம்ப்ளீட்டா போவாங்க. ஓகே, கேமரா பின்னாடி கார்டு வந்திருக்கு. தேர்ட் பார்ட்டி உங்க ரிலேஷன்ஷிப்பை விட்டு எப்போ கம்ப்ளீட்டா மூவ் அவுட் ஆவாங்க. ஓகே, எல்லாம் கேமராக்கு பின்னாடி விழுகுது. ஸோ நான் அதை எடுத்து கேமராக்கு முன்னாடி வச்சிட்டு இருக்கேன். ஜம்பிங் கார்ட்ஸ். தேர்ட் பார்ட்டி எப்போ உங்க ரிலேஷன் கம்ப்ளீட்டா மூவ் அவுட் ஆவாங்க. ஓகே, யூனிவர்ஸ், டிவைன் எப்போ தேர்ட் பார்ட்டி கம்ப்ளீட்டா அந்த ரிலேஷன்ஷிப் மூவ் அவுட் ஆகும். கார்ட்ஸ் வந்தாச்சு. முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கார்ட்ஸ் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் ரொம்ப மறைமுகமா இருக்கும். ஏன்னா பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஏர் எலமெண்ட், எர்த் எலமெண்ட், நில மற்றும் காற்று எலமெண்ட் வச்சிருக்கிறவங்க, நிலம் மற்றும் காற்றை ராசியில எலமெண்டா வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய ராசி அதற்கான எலமெண்ட்னு சொல்லுவோம். நீர் ராசி, நில ராசி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ நீர்
நிலம், காற்று, இந்த இந்த எலமெண்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பொதுவாகவே பிரச்சனை என்பது கொஞ்சம் மறைமுகமாகவே இருக்கும். அதுலயும் முக்கியமா காற்று மற்றும் நில ராசிக்கு எப்பவுமே பிரச்சனைகள் அவங்களுக்கு பின்னாடியே நடந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு முன்னாடி மோஸ்ட்லி எல்லாருமே ரொம்ப நல்ல விதமாவே பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பின்னாடிதான் புள்ளி பறிப்பாங்க. அதாவது நிறைய பேக் ஸ்டாம்பிங், முதுகுல குத்துற விஷயங்கள் தான் நிறையவே நடக்கும். அவங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு அந்த பர்சனாலேயே தெளிவா கண்டுபிடிச்சுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு பேக் சைடே எல்லா ஒர்க்குமே போயிட்டே இருக்கும். நெகட்டிவா பின்னாடியே பேசிட்டு இருப்பாங்க. முன்னாடி அவங்கள பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டா, ரொம்ப பாலிஷா பேசுவாங்க. சோ இந்த 2 எலமெண்ட்டுக்குமே பிரச்சனைகள் என்ன என்பதே தெரியாது. பர்டிகுலரா நம்ம ரிலேஷன்ஷிப் தேர்ட் பார்ட்டி அப்படின்னு வரும்போது இந்த பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கார்டு வந்திருக்கு. சோ அப்ப இந்த தேர்ட் பார்ட்டிக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நம்ம எப்படி மூவ் அவுட் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த பத்தி இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மோஸ்ட்லி அந்த பர்சன் கிட்ட பேச மாட்டாங்க. நான் அந்த பர்சன் அப்படின்னு மீன் பண்றது உங்களுடைய பர்சன் அவங்க கிட்ட இருக்கிறாங்க, மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, வரவே மாட்டேன்றாங்க, பேசவே மாட்டேன்றாங்கன்னா இந்த விஷயம் கண்டிப்பா அங்க நடக்கும். என்னன்னா புதுசா அவங்கள மேனிபுலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ நான் சொல்றத கேளு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய அவங்கள மயக்கிறதுக்கான விஷயங்கள் டெய்லி புதுசா ஐடியாஸ் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்க ரிலேஷன்ஷிப்பை கெடுக்கிறதுல இந்த தேர்ட் பார்ட்டிக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். அதாவது ஒருத்தரை வாழ வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆர்வம் இருக்கலாம். பட் ஒருத்தரை தாழ்த்துறதுக்கு இந்த தேர்ட் பார்ட்டிக்கு ரொம்பவே ஆர்வம் இருக்கும். அதனால உங்களுக்கு எதிராக ஒரு விஷயம் பண்ணணும், உங்க பர்சனை உங்களுக்கு எதிராக திருப்பணும்னா இவங்க ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க. அவங்கள டெய்லி போட்டு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி மேனிபுலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு. ஆனா என்னன்னா இது உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய வேலைகள். அதனாலதான் இவ்வளவு தெளிவா சொல்லிட்டு இருக்கிறேன். சோ அந்த அவங்களை எப்படா கெடுக்கணுங்கிற ஆர்வம், புதிய சிந்தனை இந்த தேர்ட் பார்ட்டிக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒண்ணு உங்க ரிலேஷன்ஷிப்ல பண்ணி குழப்பி விடணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. உங்க பர்சனை எப்படியாவது தான் கைக்குள்ள வச்சுக்கணுங்கிற மாதிரி இந்த தேர்ட் பார்ட்டி நினைக்கிறாங்க. இந்த கார்டை பார்க்கும்போது என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. அந்த இன்டியூஷன் எனக்கு தெரியுது. உங்க பர்சன் ஆக்சுவலா தேர்ட் பார்ட்டியை விட்டு அவாய்ட் ஆகணும்ன்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா திங்க் பண்றாங்க. எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா தேர்ட் பார்ட்டியோட மூவ்மெண்ட் தான் உங்க பர்சனுடைய மூவ்மெண்ட் விட இந்த ரிலேஷன்ஷிப்ல அதிகமா இருக்கு. இப்ப தேர்ட் பார்ட்டி உங்க பர்சன் இருக்காங்க அப்படின்னா உங்க பர்சன் தான் அவங்கள விட்டு விலகணும்னு அதிகமா எஃபர்ட் எடுப்பாங்க. தேர்ட் பார்ட்டி எப்படின்னா அவங்கள எப்படியாவது கூட வச்சுக்கணும், உங்க லைஃப ரன் அவுட் பண்ணணும், அதாவது அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்க பர்சன் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, தன்வசம் வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு கெட்ட விஷயத்த உங்க பர்சனுக்கு திணிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா உங்க பர்சனுக்கு அந்த அளவுக்கு தேர்ட் பார்ட்டியோடைய செயல் மேல, அவங்களுடைய பேச்சு மேல பெருசா ஈடுபாடு இருக்காது. எப்படா தப்பிச்சு ஓடுவோங்கிற மைண்ட் செட்ல தான் உங்க பர்சன் இருப்பாங்க. ஆனா உங்க பர்சன் தேர்ட் பார்ட்டி விட்டு அவாய்ட் ஆகி போனாலும் தேர்ட் பார்ட்டி ஏதாவது ஒரு வகையில உங்க பர்சன் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு வழி கண்டுபிடிச்சுட்டே இருப்பாங்க. நான் சொல்ற மாதிரி புதுசான சிந்தனை, புதிய வழியில அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க. சரி இந்த நம்பரை பிளாக் பண்றாங்களா, டக்குன்னு எஸ்டிடில இருந்து அடிப்பாங்க, எஸ்டிடில இருந்து பிளாக் பண்றாங்களா, டக்குன்னு மெயில் அனுப்புவாங்க, மெயில்ல இருந்து இது பண்றாங்களா, மெசேஜஸ் பண்ணுவாங்க. சோ இப்படியே உங்க பர்சனை தன்வசம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் உன் லைஃப்ல இருக்கேன், நான் ஒரு லைஃப்ல இருக்கேங்கிறத காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆக்குவாங்க உங்க பர்சனை. அவங்க ஒரு செகண்ட் போன் எடுக்கல அப்படின்னா சரி ஓகே இவங்க ஏதோ வேலையா இருக்காங்க அப்படின்னு விட மாட்டாங்க. எப்படி நான் அடிச்சு நீ எடுக்காம இருப்ப, ஒரு சைக்கிக் தனமா திருப்பி கால் பண்றது, திருப்பி பேசுறது, அவங்கள மூவ் அவுட் பண்ண விடாம, தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து உங்க பர்சனை மூவ் அவுட் பண்ண விடாம திருப்பி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது எனக்கு சொல்லு, ஒரு பதில் சொல்லு, ஏன் பேச மாட்டேன்னு சொல்லி டார்ச்சர் பண்றது. சோ அவங்களுடைய மென்டல் எனர்ஜியை போட்டு அப்படியே குறைச்சிருவாங்க. அவங்களுடைய மென்டல் பீஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, மன நிம்மதியை குலைப்பாங்க இந்த தேர்ட் பார்ட்டி. அந்த அளவுக்கு ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு பர்சன் தேர்ட் பார்ட்டி, ரொம்பவே டாக்ஸிக்கா இருக்காங்க. இந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப்ல நீங்க சந்திச்சுட்டு இருக்கிற தேர்ட் பார்ட்டி இருக்காங்கல்ல, உங்களுக்கும் உங்க பர்சனுக்கும் நடுவுல ஒரு பர்சன் இருக்கிறாங்களா, அவங்க ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்கான பர்சன். அதுல எனக்கு கிளியரா தெரியுது.
ஏன்னா அவங்களுடைய மென்டாலிட்டி, அவங்களோட பேச்சுவார்த்தைகள் எல்லாமே ரொம்ப டீசெண்டா இருக்கும். அதான் விஷயம். ரொம்ப டீசெண்டா இருப்பாங்க. இவங்கள பார்த்தா இப்படி ஒரு காரியத்தை செய்வாங்களானே தெரியாது. ஆனா உள்ள போய் பார்த்தா அவ்வளோ மோசமான வார்த்தைகள் பேசுவாங்க. மோசமாக இருப்பாங்க. அதுதான் இந்த தேர்ட் பார்ட்டியோடைய மெயின் குணாதிசயம். அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, உங்களை எப்படியாவது உங்க பர்சன் கிட்ட இருந்து கம்ப்ளீட்டா பிரிச்சு அவங்களுக்கே வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு தாட்னா, இந்த பர்சனை வந்து இவங்க கூட வாழ விடக்கூடாது, எப்படியாவது இவங்கள பத்தி தப்பா பேசி கலைச்சிடணும். இந்த லவ்வை வந்து நம்ம என்ன செஞ்சிடணும், கலைச்சிட்டு நம்மளுக்குன்னு வச்சுக்கணும் இந்த பர்சனை. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதாவது இந்த பர்சன் வேணும்னா, உங்க பர்சன் வேணும்னா தேர்ட் பார்ட்டி என்ன வேணா பண்ணுவாங்க, எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சனா தான் இவங்க இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய பர்சன் இவங்க வந்து மூவ் அவுட் பண்ணுவாங்களா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டாங்க. உங்க லைஃப்ல தேர்ட் பார்ட்டி எந்த அளவுக்கு இருக்காங்க, எந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்காங்கிறத யூனிவர்ஸ் வந்து ஒரு சஜஷன் மாதிரி ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டாங்க. இனி பார்க்க போற கார்ட்ஸ்ல அவங்க உங்க ரிலேஷன்ஷிப்பை விட்டு எப்படி போவாங்க, எப்ப போவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அடுத்தபடியான கார்ட்ஸ் வந்து வான்ஸ் எனர்ஜி வந்து வந்திருக்கு. ஸோ வான்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லும் போது வான்ஸ்னாலே ஒரு என்ன சொல்றது, ஒரு சண்டை, ஒரு சச்சரவு, ஒரு கத்தி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான். அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஏர் எனர்ஜி தான். வால் சண்டையில நம்ம வந்து கொஞ்சம் என்ன சொல்லுவோம், தலையை தூக்கி தலைக்கு மேல கத்தி வச்சு அந்த அந்த ஒரு எனர்ஜி வந்து ஏர் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கண்டிப்பா இதுவும் உங்களுக்கு மறைமுகமாக தான் இவங்க பண்ணுவாங்க. கார்ட்ஸ் வந்து கண்டினியூஸா பார்க்கும்போது தெரியுது, இந்த பர்சன், இந்த தேர்ட் பார்ட்டி வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாம பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதே உங்களுக்கு ரொம்ப சீக்ரெட்டா இருக்கும். உங்க பர்சனும் தேர்ட் பார்ட்டியும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது ரொம்ப சீக்ரெட்டாவே இருக்கும். இவங்க உங்களுக்கு பின்னாடி என்ன பண்றாங்க, என்ன வேலை பண்றாங்க, இவங்க இப்ப ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா இல்லையா, 2 பேரும் பேசிக்கிறாங்களா பேசலையாங்கிறது ஒரு மாதிரி புரியாது. ஒரு சீக்ரெட்லயே இருப்பாங்க. 2 பேரும் பேசிப்பாங்க. பட் உங்களை பார்த்தா அப்படியே பேசாத மாதிரி காமன் பீப்புள் மாதிரி நடந்துக்குவாங்க. நாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ், நாங்க சும்மாதான் நாங்க 2 பேரும் இருக்கோம், சும்மா பேசிட்டு இருக்கோம், என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நடிப்பாங்க. பட் நீங்க இல்லாதப்போ உங்களுக்கு பின்னாடி அவங்களுடைய ஆட்டம் சதிவலை வந்து அவ்வளவு தூரம் இருக்கும். ஒரு ஒரு டீப் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு இவங்களுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் இருக்கு, உங்க பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் இருக்கு. ஒரு மறைமுகமான ரிலேஷன்ஷிப்புமே இருக்கு. அதாவது என்ன வேணாலும் நீ சொல்லு, நீ பேசாதன்னு சொல்லு, பழகாதன்னு சொல்லு, நாங்க தனிப்பட்ட முறையில பழகிட்டு பேசிட்டு தான் இருப்போம். உனக்கு தெரியாம பண்ணுவோம். அதாவது நீ நீ விருப்பப்பட்டா உனக்கு முன்னாடியே நாங்க பேசி பழகி சிரிப்போம். நீ இத ரொம்ப தவிர்க்கிற, உனக்கு இது ரொம்ப டென்ஷன் ஆகுது, உனக்கு இது பிடிக்கலன்னா நாங்க உனக்கு தெரியாம பண்ணுவோம், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எனர்ஜி வந்து எனக்கு தெரியுது. இப்போ வந்து வான்ஸ் எனர்ஜி வந்து உங்களுக்கு ரிவர்ஸ்ல வந்திருக்கு. ரிவர்ஸ்ல நம்ம போது அந்த ஈகோ, கண்டிப்பா அந்த ஈகோ இருக்கு. நான் சொன்னேன்ல, நீ என்ன சொல்லி நான் என்ன செய்யறது, நான் சொல்றதுதான் நான் செய்யறதுதான் சொல்லி அந்த ஈகோ வந்து கண்டிப்பா உங்க பர்சனுக்கும் இருக்கு, தேர்ட் பார்ட்டிக்கும் இருக்கு. உங்க பர்சனுக்கு தேர்ட் பார்ட்டியே பிடிக்கல, நான் சொன்ன மாதிரி மூவ் அவுட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு நினைச்சாலும், மூவ் அவுட் பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் என்ன பண்ண மாட்டாங்க, ஓப்பனா உங்ககிட்ட வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதாவது நான் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல போனேன்ல உன்னை விட்டுட்டு, என்னால அவங்க கூட இருக்க முடியல, அந்த தேர்ட் பார்ட்டி வந்து எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, இல்ல அவங்க ரொம்ப டாக்ஸிக்கா இருக்காங்கன்னு உங்ககிட்ட இறங்கி வந்து உங்க பர்சன் பேசவே மாட்டாங்க. உங்களை வந்து எப்படியாவது டவுன் பண்ணணும், உங்ககிட்ட வந்து பேசவே வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த தேர்ட் பார்ட்டி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோ ஈகோ உங்க பர்சனுக்கு இருக்கு. தேர்ட் பார்ட்டிக்குமே சேம் ஈகோ இருக்கு. நீ என்ன என்னை விட்டு போறது, போக கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்க பர்சனை தேர்ட் பார்ட்டி வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ உங்க பர்சனுக்கு ஒரு கான்பிடென்ட்டே இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட கான்பிடென்ட் இல்ல. அதாவது உங்ககிட்ட வந்து பேசணுமா, உங்ககிட்ட திருப்பி வந்து பழகணுமா அப்படிங்கிற ஒரு தாட்டும் இல்ல தேர்ட் பார்ட்டி கூடயாவது சந்தோஷமா இருக்கலாமா, அவங்க கூடயாவது நம்ம லைஃப் ரன் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸுமே இல்ல. ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. என்னதான் உங்க பர்சன் தேர்ட் பார்ட்டிக்கு அள்ளி அள்ளி செஞ்சாலும் தேர்ட் பார்ட்டி வாயில இருந்து வர ஒரே வார்த்தை, நீ என்ன பண்ணிட்ட, என்ன செஞ்சுட்ட எனக்காக,
ஓவரா பேசுற, ஓவரா பண்ற, இப்படி ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயத்த உங்க பர்சன் மேல வந்து போர்ட்ரே பண்ணிட்டே இருப்பாங்க. நீ எனக்காக என்ன பண்ணிட்ட? சும்மா வந்த, சும்மா நீயும் ஒரு ஒரு தேவைக்கு வந்த, நானும் ஒரு தேவைக்கு வந்தேன். என்ன பண்ணிட்டோம்? என்ன என்ன பெருசா லவ் அப்படிங்கிற மாதிரி எடுத்தெறிஞ்சு பேசிட்டு இருப்பாங்க உங்க பர்சன. அவங்கள வந்து எந்த இடத்துலயுமே ஒரு உயர்த்தி பேசவே மாட்டாங்க. டவுன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம்னா தேர்ட் பார்ட்டி தான் முன்னெடுத்து செய்வாங்க. டாமினன்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் திமிரு அதிகமாக இருக்கக்கூடிய பர்சன் தேர்ட் பார்ட்டி. திமிரு அப்படின்னா ஒரு டாமினன்ஸ் இருக்கும். நான் வைக்கிறது தான். அதான் சொல்றேனே, ஒரு ஈகோ, ஒரு டாமினன்ஸ் எல்லாமே கலந்த கலவை இவங்க. ரொம்பவே ஒரு ஒரு ஆட்சி பண்ணக்கூடியவங்க. நீ நீ உட்காரு. இப்ப தேர்ட் பார்ட்டி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க பர்சனை உட்கார வச்சுட்டு அவங்கதான் எல்லாமே பண்ணுவாங்க. நீ என்ன, நான் இருக்கும்போது நீ ஏன் பேசுற, நான் தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாத்துலயுமே எடுத்துக்கிறது. இப்போ ஒரு மேல் இருக்காரு, ஃபீமேல் தேர்ட் பார்ட்டியா இருக்காங்கன்னா ஃபீமேல் டாமினன்ஸ் தான் அங்க நடக்கும். மேல் வந்து என்ன பண்ணிட்டு தான் இருப்பாரு? பேசாம தான் இருப்பாரு. உங்க பர்சன் பேசாம தான் இருப்பாரு. இப்போ ஒரு ஃபீமேல் இருக்கிறாங்க, உங்க பர்சன் ஃபீமேலா இருக்கிறாங்க, தேர்ட் பார்ட்டி வந்து மேலா இருந்தாங்கன்னா அங்க மேல் தான் பேசுவாங்க. அந்த ஃபீமேல் அமைதியா தான் இருப்பாங்க. உங்களை விட்டு போயிருக்கவங்க பர்சன் அமைதியா தான் இருப்பாங்க. அவங்களால ஒண்ணுமே பண்ணவே முடியாது. இருந்தாலும் உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு ஒரு ஈகோ, ஒரு தயக்கம். ஆல்ரெடி இந்த பர்சனை வேண்டான்னு சொல்லிட்டு தான் தேர்ட் பார்ட்டி கிட்ட வந்தோம். திரும்ப போய் அவங்க கிட்ட எப்படி பேசுறது, அவங்க முன்னாடி போய் எப்படி நிக்கிறது, நானா இறங்கி போக மாட்டேன், நானா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்க பர்சனுக்கு ஒரு ஈகோ இருக்கு. அந்த ஈகோவை விட்டுட்டு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா ஈஸியா தேர்ட் பார்ட்டி வந்து உங்க லைஃப்ல இருந்தும் உங்க பர்சன் லைஃப்ல இருந்தும் போயிட போறாங்க. ஆனா உங்க பர்சனுக்கு இருக்கிற ஈகோ இருக்குல்ல, அதுதான் அவங்கள வந்து அழிச்சுட்டே இருக்கு. அவங்கள உங்ககிட்ட வரவிடாம பண்ணிட்டே இருக்கு. அந்த ஈகோவை தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஈகோலாம் உங்ககிட்ட மட்டும்தான், உங்க பர்சனோட ஈகோலாம் உங்ககிட்ட மட்டும்தான் செல்லும். ஏன்னா நீங்க உண்மையான அன்பு, உண்மையான காதல் வச்சிருக்கீங்க. ஆனா தேர்ட் பார்ட்டி முன்னாடி இந்த உண்மையான அன்பாவது காதலாவது தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க. நான் சொல்றது, நான் வைக்கிறதுதான் நீ பண்ணணுங்கிற மாதிரி பண்ணுவாங்க. அவங்கள ரொம்ப மட்டம் தட்டி பேசிட்டே இருப்பாங்க. ஓப்பனா சொல்ல போனா ஒரு ஸ்லேவ் மாதிரி வச்சிருப்பாங்க, ஒரு அடிமை மாதிரி வச்சிருப்பாங்க. கொஞ்சம் கூட அந்த ஒரு மரியாதை, ஒரு அன்பு, காதல் இது எதுவுமே இருக்காது. இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஓப்பனா தெரிஞ்சிடும். சில பேர் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் அப்படியே ரொம்ப சின்சியரா லவ் பண்ற மாதிரியே வெளியில காமிச்சிட்டு இருப்பாங்க. இல்லீகல் ரிலேஷன்ஷிப்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதாவது ஒருத்தரை விட்டு வந்து இன்னொருத்தர் கூட இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த அளவுக்கு அப்படியே ரொம்ப லாயலா நான் உண்மையா இருக்கேங்கிற மாதிரி காமிப்பாங்க. ஆனா இவங்க ஓப்பனாவே காமிச்சிருவாங்க, நாங்க இல்லீகல் ரிலேஷன்ஷிப் தான், நான் ஒரு பர்சன் இதை விட்டுட்டு தான் இந்த தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து வந்தேங்கிற மாதிரி ஓப்பனா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். பாக்குறவங்க எல்லாம் பாவப்படுவாங்க. பாரு இந்த பர்சன் எப்படி நடத்துறாங்க பாரு, இந்த பர்சனை பப்ளிக்லயே நடத்துவாங்க. ஓப்பனா இப்போ ஒரு 2 பேரும் ஒரு ஹோட்டல் போறாங்க, இல்ல எங்கேயோ ஒரு வெளி இடங்கள் போறாங்கன்னா அங்கேயே உங்க பர்சனை வந்து டாமினேட் பண்ணுவாங்க. நீ போய் இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இல்லைன்னா வந்து இந்த இந்த ஷூ வந்து இந்த மாதிரி விழுந்துருச்சு, அதை எடுத்துட்டு வா. அதாவது ஒரு ஒரு செப்பல்ல இருந்து அவங்களுடைய சின்ன சின்ன விஷயங்கள் வரைக்கும் தேர்ட் பார்ட்டியை வந்து உங்க பர்சன் செய்ய வச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. உங்க பர்சன் தான் அவங்களுக்கு ஒரு சர்வெண்ட் மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்க பர்சனை வந்து மட்டமா நடத்திக்கிட்டே இருப்பாங்க இந்த தேர்ட் பார்ட்டி. பப்ளிக்ல வந்து கேவலப்படுத்திட்டு 2 பேரும் இப்ப வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, நீ இன்னைக்கு வந்து எனக்கு இந்த விஷயம் பண்ணல, இது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பர், நீ வந்து சூப்பர்னு சொல்லிட்டு அவங்கள ஏத்தி விடுவாங்க. இது எப்படி இருக்குன்னு பாருங்க. வெளியில ஓப்பனா ஒரு 4 இடத்துல 4 பேர் இருக்கும்போது அவங்கள ரொம்ப அவமானப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, கேவலப்படுத்தி தேர்ட் பார்ட்டி பேசிட்டு வீட்டுக்குள்ள வந்தோடனே அவங்கள என்ன பண்றது? ஐஸ் வைக்கிறது. ஏன்னா அப்பதானே தேர்ட் பார்ட்டி வந்து வச்சுக்க முடியும் உங்க பர்சனை தன் வசம், இல்லைங்களா? அந்த அவங்கள விட்டு போக விடாம வச்சுக்க முடியும். போறேன் அப்படின்னு உங்க பர்சன் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவாங்க. போகாத போகாத அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. இருந்தாங்க அப்படின்னா ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் வச்சிருக்காங்க. நான் சொல்றதை நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அடிமைத்தனமா இந்த பர்சன்ட்ட வந்து தேர்ட் பார்ட்டி மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப யாருக்கு வந்து தேர்ட் பார்ட்டினே தெரியாது. அவ்வளோ சண்டைகள், அவ்வளோ சச்சரவுகள்.
எப்படா இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வருவோம் அப்படிங்கிற மாதிரி உங்க பர்சன் வந்து தலையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதுதான் கரண்ட் சினாரியோ, அதான் கரண்ட் சுச்சுவேஷனா எனக்கு தெரியுது. யாராவது வந்து என்னை காப்பாத்துங்களேன் தெய்வமே, நான் ஏன் தான் இந்த பர்சன்ட்ட வந்து மாட்டினனோ, இப்ப போறேன்னு சொல்லிட்டு ஒரு டிராமாவை ஆரம்பிச்சிருவாங்களே அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த கார்டு நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ். நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே உங்களுக்கு பாருங்க, ஸ்வாட் எனர்ஜி, வான்ஸ் எனர்ஜி, ஃபுல்லாவே உங்களுக்கு ஏர் சம்பந்தப்பட்ட எலமெண்ட் தான் வந்துட்டே இருக்கு. சோ இது ஃபுல்லாவே பேக் ஸ்டாப்பிங் தாங்க. உங்களுக்கு பின்னாடி தீட்டப்பட்ட நடக்கப்பட்ட சதி. இது எதுவுமே உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஒரு 20% தேர்ட் பார்ட்டி வந்து உங்க பர்சனை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணுவீங்க. ஆனா உங்களால ஃபுல்லா அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கிரகிக்கவே முடியாது. ஓகேங்களா? ஏன்னா திடீர்னு தேர்ட் பார்ட்டி உங்க பர்சனும் ஜாலியா போயிட்டு இருப்பாங்க உங்க முன்னாடி. இல்ல ஒரு ஒரு சோசியல் மீடியால ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்கன்னா அவ்வளவு ஹாப்பியா வைப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி ஸ்டேட்டஸ் வச்சுப்பாங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க போல நம்மள விட்டுட்டு போயின்னு சொல்லி நீங்க தனியா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பீங்க. ஆனா உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் ஒரிஜினல் என்னன்னா உங்க பர்சன் அழுதுட்டு இருப்பாங்க. உங்களை விட அவங்க அழுதுட்டு இருப்பாங்க, ஏன்டா போய் மாட்டோம்னா. ஆனா வெளி உலகத்துக்கு வந்து நாங்க வந்து அப்படியே ஒரு பெஸ்ட் கப்புள் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுப்பாங்க. உள்ள போய் பார்த்தா ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப அசிங்கமா இருக்கு உள்ள அப்படிங்கறத நான் சொல்றேன். உங்ககிட்ட மட்டும்தான் அந்த பந்தாவும் அந்த ஒரு சீன் கிரியேட் பண்றது எல்லாம். மத்தபடி உங்களை தாண்டி தேர்ட் பார்ட்டி வந்து உங்க பர்சனை ஒரு பப்ளிக் பிளேஸ்ல கூட ரொம்ப ஒர்ஸ்டா தான் ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது இந்த கார்ட்ஸ் பார்க்கும்போது. அதே மாதிரி உங்க பர்சன் வந்து ரொம்பவே நல்ல ஒரு பர்சன் தான். லைஃப்ல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும், ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும், ஏதாவது அவங்க லைஃப்க்கு வந்து கொண்டு வரணும், அவங்க ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும், உங்ககிட்ட வந்து ஒரு நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும்னு நினைச்சுதான் உங்ககிட்ட வந்திருக்காங்க. உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்மே ரொம்ப அழகா ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்க கூட இருக்கும் போதெல்லாம் உங்க பர்சன் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்காங்க. அப்படியே ஆப்போசிட் இப்ப தேர்ட் பார்ட்டி கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ உங்ககிட்ட வந்து ஒரு ராணி ராஜா மாதிரி இருப்பாங்க. எல்லாமே நீங்க தான் செய்வீங்க. அவங்கள ஒரு தூணை கூட நகட்ட விட மாட்டீங்க, ஒரு தூசி துரும்பு கூட இல்லாம பாத்துப்பீங்க. அந்த அளவுக்கு எஃபர்ட் அண்ட் லவ், சின்சியாரிட்டி, ட்ரூவா இருப்பீங்க உங்க பர்சனுக்கு. உங்க மேல அவ்வளவு லவ் வச்சிருப்பீங்க. யாருமே இந்த உலகத்துல அந்த அளவுக்கு ஒரு அன்பு வச்சிடவே முடியாது. அவங்க பேரண்ட்ஸை விட, அவங்க கூட பிறந்த சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸை விட, அவங்க ஃப்ரெண்ட்ஸை விட நீங்க அவங்க மேல அவ்வளோ அன்பு வச்சிருப்பீங்க. தேர்ட் பார்ட்டி கிட்ட உங்க பர்சன் சஃபர் ஆகுறாங்கன்னே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்களை வெறுப்பேத்திட்டே இருப்பாங்க தேர்ட் பார்ட்டியும் உங்க பர்சனும் சேர்ந்து. பாரு நாங்க எப்படி இருக்கோம் பாரு, நாங்க எவ்வளவு ஜாலியா இருக்கோம் பாரு, நாங்க ஒரு பெஸ்ட் கப்புள் அப்படிங்கிற மாதிரி உங்களை வெறுப்பேத்திட்டே இருப்பாங்களா. உங்களுக்கும் கோவம் வரும். அப்போ நான் இவ்வளவு தூரம் லவ் வச்சிருக்கேன், இவ்வளவு தூரம் நான் சொல்றேன், இவங்க சந்தோஷமா தானே இருக்காங்க, அப்ப என் லவ் இந்த பர்சனுக்கு புரியல இல்ல, என்னை விட்டு போய் அவங்க போய் சந்தோஷமா தானே இருக்காங்க, என்ன நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைப்பீங்க. ஆனா உங்க பர்சனை போய் பார்த்தாதான் தெரியும் அவங்க அவ்வளவு டவுனா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. என்ன உங்க முன்னாடி அப்படி காமிச்சுக்கிறதா, அவங்கள விட்டு வந்துட்டாங்க, திருப்பி உங்க கூட வந்து சேரவா முடியும் அப்படின்னு அவங்க மனசு நினைச்சுக்கிட்டு, சரி நம்ம சும்மா வெளி உலகத்துக்காவது நம்ம நல்லா இருக்க மாதிரி காமிச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி உங்க பர்சன் திங்க் பண்றாங்க. ஆனா நீங்க வந்து உங்க பர்சனுக்காக அவ்வளவு தூரம் ஏங்குவீங்க. அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க எந்த மாதிரி நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே பண்ணது பண்ணிட்டேன், தப்பு பண்ணது பண்ணிட்டேன். ஆனா அவங்களுக்கு அவ்வளவு கோபம் இருக்கும், அவ்வளவு கோபம் இருக்கும். உங்க பர்சனை பாக்குற வரைக்கும் உங்களுக்கு அவ்வளவு கோபம் வந்து இருக்கும். ஆனா அவங்களை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா சரி போ, பண்ணது பண்ணிட்டான், திரும்ப வந்தா நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம், பாவம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அங்க போய் தேர்ட் பார்ட்டிட்டு போய் நீங்க இறக்கம் தான் படுவீங்க. ஆனா இது உங்க பர்சனுக்கு தெரியாம அப்படியே குழப்பிட்டே இருக்காங்க. ஐயோ போனா நம்ம பர்சன் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா மாட்டாங்களா, நம்மளால இது முடியுமா முடியாதா, திருப்பி போனா என்ன ஆகும் என்ன ஆகும், இப்படியே உங்க பர்சன் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்காங்க. நீங்க வந்து திருப்பி தான் வாயேன், நான் உன்னை பாத்துக்கிறேன், திரும்பி என் கூட வா, நான் உனக்கு இருக்கேன், ஓகே நான் கோவமா இருக்கேன், எனக்கு உன் மேல கோவம் தான் வருது, ஆனா நீ இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல, ஏன்னா நான் உன்னை ட்ரூவா லவ் பண்றேன், நடந்தது நடந்துருச்சு, அந்த பர்சனை விட்டு வந்துறேன், நம்ம ரிலேஷன்ஷிப்பை நம்ம நல்லபடியா கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க இருக்கீங்க.
ஸோ நீங்களும் ஆம்பிஷியஸ், எப்படியாவது உங்க ரிலேஷன்ஷிப்ல கையில வாங்கணும்னு நினைக்கிறீங்க. உங்க பர்சனுமே ரொம்ப ஆம்பிஷியஸ், லைஃப்ல ஏதாவது ஒண்ணு பண்ணணும், 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். இப்படி இருக்க ஒரு பர்சனை தான் உங்களுடைய தேர்ட் பார்ட்டி வந்து அவங்களுடைய மனசை கலைச்சு உள்ள வந்திருக்காங்க. எப்படி வந்திருப்பாங்க? அவங்க ஆம்பிஷியஸான பர்சனா, அந்த ஆம்பிஷியன்ஸ் ஓரியன்டா பேசுறது, ஒரு ஃப்ரெண்டா, ஓ நீங்க இதுல இப்படி இருக்கீங்களா, உங்களுக்கு இது பிடிக்குமா, எனக்கு கூட இது பிடிக்குமே, நானும் இதுல ஆம்பிஷியஸா இருக்கேன், சரி வாங்க நம்ம சேர்ந்து ஆம்பிஷியஸா டிராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டிராவல் பண்ணி இது ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பா மாறி இருக்கு. இது ஒரு தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப்பா சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ உங்க பர்சனை வந்து தேவையே இல்லாம தேர்ட் பார்ட்டி வந்து சிக்க வச்சிருக்காங்க, உள்ள வந்து நுழைஞ்சிருக்காங்க. உங்க பர்சனும் ஆர்வமா பேசியிருக்காங்க, ஆமா எனக்கும் இது பிடிக்கும், நானும் இதுல மோட்டிவேட்டடா இருக்கேன், ஆம்பிஷியஸா இருக்கேன், ஓ உங்களுக்கு இத பத்தி தெரியுமா, உங்களுக்கு யாராவது தெரியுமா, இந்த ஒர்க் விஷயமா பேசுறது, கெரியர் விஷயமா பேசுறது, இப்படிதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. போக 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 இது வேற எங்கேயோ போயிருக்கு, எதுக்கோ ஸ்டார்ட் ஆகி எதுலயோ போய் முடிஞ்சிருக்கு. ரொம்ப சீக்கிரமாவே உங்க பர்சனும் தேர்ட் பார்ட்டியும் அட்டாச் ஆயிட்டாங்க. எதனால? உங்க பர்சனுக்கு என்ன விஷயம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு உங்களை விட அவங்களுக்கு அதிகமா தெரியுது தேர்ட் பார்ட்டிக்கு. உங்களையும் உங்க பர்சனையும் தேர்ட் பார்ட்டி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க, அது உங்களுக்கு தெரியல. நான் தான் சொன்னேன்ல, உங்களுக்கு எதுவுமே தெரியாது, உங்களுக்கு நடக்கிற கெட்டது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க பாட்டுக்கு நிம்மதியா போயிட்டு இருந்திருப்பீங்க. தேர்ட் பார்ட்டி நீங்க போற இடத்துக்குலாம் வர்றது, உங்க பர்சனை பாக்குறது, உங்க பர்சனை எப்படா அவங்க வசம் இழுக்கிறதுன்னு அவங்க பின்னாடியே அந்த பேக் ஸ்டாம்பிங் வேலை, என்ன சொல்றது, ஒரு ஸ்பை வேலை மாதிரி பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அப்போ நீங்க இல்லாத சமயம் இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு தெரியும் நீங்க எப்போ இருப்பீங்க எப்போ இருக்க மாட்டீங்க. அந்த டைம் உங்க பர்சன்ட்ட வந்து பேசி சீக்கிரமாவே உங்க பர்சன் கிட்ட ஃப்ரெண்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, உங்க பர்சனும் ஏமாந்துருக்காங்க, அவங்க மனசையும் கொஞ்சம் கொஞ்சமா கலைச்சிருக்காங்க. இந்த பர்சன் எல்லாம் உனக்கு வேண்டாம், இவங்க பாரு உன்னோட ஆம்பிஷனுக்கு எல்லாம் இவங்க ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க, பட் எனக்கு இந்த ஆம்பிஷனை பத்தி நிறைய தெரியும், நான் நல்லா உன்னை பாத்துப்பேன், எனக்கும் இதே ஆம்பிஷன் தான் இருக்கு, வா நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம். இப்ப என்ன, நீ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தா என்ன, அந்த பொண்ணை கட் பண்ண, அந்த பையனை கட் பண்ண, வா நம்ம ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் இப்போ ஒரு வேலைக்காரவங்க மாதிரி வச்சிருக்காங்க. இதுதான் இந்த ரிலேஷன்ஷிப் உடைய நிலைமை. இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இதோடைய பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் இதுதான். உங்க தேர்ட் பார்ட்டி, என்னோட பர்சன் என்ன பண்றாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நான் கிளியரா சொல்லிட்டேன். பாஸ்ட் அண்ட் பிரசன்ட சொல்லிட்டேன். ஃபியூச்சர் மாறுமா, போவாங்க. உங்க பர்சன் அவங்களுடைய ஈகோ விட்டு இறங்கி வரணும். அதற்கான காலகட்டம் கொடுப்பது அவசியம். கொஞ்ச நாள் ஆகும். அவங்களுக்கு தெரியுது, தேர்ட் பார்ட்டியை பத்தி தெரியுது, அப்சர்வ் பண்றாங்க. இருந்தாலும் சில பிளாக்மெயில்கள், சில சீட்டிங்ஸ், சில மிரட்டல்களுக்கு அவங்க பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாத இடத்துல இருக்காங்க. இதெல்லாம் மாறி அவங்களுக்கு ஒரு அதிகாரம் வரும் இல்லைங்களா, அப்ப அந்த பர்சனை தூக்கி போட்டு உங்களை தேடி வருவாங்க. நீங்க உங்க பர்சன் மேல இருக்கிற லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்க எப்படியாச்சும் உங்களை என்ன செய்வாங்க, ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் உங்க மேல லவ் இருக்கு. ஆனா என்னன்னா, போய் விழுந்திருக்காங்க. ட்ரூ லவ் ஏதாவது லைஃப்ல பண்ணணும் அப்படின்னு நினைச்சவங்களை தேர்ட் பார்ட்டி வந்து தன் வசம் வந்து இழுத்திருக்காங்க. உங்க பர்சன் அதுல ஸ்கிப் ஆகி விழுந்துட்டாங்க. இப்போ ஒரு அடிமைத்தனமா தான் இருக்காங்க. அந்த அடிமைத்தனத்துல வந்து சீக்கிரமே வெளியில வருவாங்க. உங்களுக்கு புரியுது, இருந்தாலும் என்னடா பண்றதுன்னு தெரியல. அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஒரு 10 நாள்லயே உங்க பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் அவ்வளவு சண்டை வந்திருக்கும். சுத்தமா பிடிச்சிருக்காரு. ஒரு வாரம் கூட உங்க பர்சனும் தேர்ட் பார்ட்டியும் நிம்மதியா இருந்திருக்க மாட்டாங்க. உங்களை விட்டு போய் ஒரு வாரம் கூட உங்க பர்சனும் தேர்ட் பார்ட்டியும் நிம்மதியா இல்லை. அவ்வளோ சண்டை, அவ்வளோ பிரச்சனை. சோ சீக்கிரமே அவங்க உங்களை தேடி வருவாங்க. நீங்க டைம் கொடுங்க, அவங்க மேல இருக்க ட்ரூ லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருங்க, உங்களை தேடி அவங்க வருவாங்க. குயின் ஆஃப் வான்ஸ். ஸோ குயின் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு என்ன சொல்றது, ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், உங்களுக்கும் ஒரு தன்மானம் இருக்கு, நீங்களும் பாப்பீங்க
என்னடா இவ்ளோ தூரம் அங்க வந்து இந்த தேர்ட் பார்ட்டி கூட இருந்துட்டு இப்படி இப்படி பண்றாங்களே, இவ்ளோ ஆட்டம் போடுறாங்களே, இவ்ளோ ஓவரா பண்றாங்களே, நான் என்னடா அப்படி பண்ணேன், நான் என்ன பண்ணேன், ட்ரூவா இருந்தேன், ட்ரூவா லவ் பண்ணேன், என்னோட ஒரு லைஃபே நான் கொடுத்திருக்கேன், நான் அவ்வளோ தூரம் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், என் அம்மா அப்பா கூட நான் எதிர்த்திருக்கேன், அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், மணி கொடுத்திருக்கேன், என்னோட டைம் கொடுத்திருக்கேன், பண வகையில ஹெல்ப் பண்ணிருக்கேன், எல்லா வகையில ஹெல்ப் பண்ணிருக்கேன். இந்த பர்சனுக்கு என் மேல ஒரு லவ் கிடையாது. நான் இவ்ளோ பண்ணிருக்கேனே, என் மேல ஒரு என்ன சொல்றது, ஒரு இறக்கம் இல்ல, நான் இவ்வளவு தூரம் பண்ணிருக்கேன்னு இந்த பர்சன் நினைச்சு கூட பாக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்க பர்சன் மேல ஒரு கோவத்துல இருக்கீங்க. அதாவது எனக்கும் தன்மானம் இருக்கு. ஒரு ஒரு கட்டம் வரைக்கும் இறங்கி இறங்கி போயிருப்பீங்க. ப்ளீஸ் பேசுங்க, தேர்ட் பார்ட்டியை விட்டு வந்துருங்க, நம்ம நிம்மதியா இருக்கலாம், வந்துருங்க வந்துருங்க வந்துருங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்திருப்பீங்க. உங்க பர்சன் சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸே வந்திருக்காது. அப்போ உங்களுக்கும் கோவம் வரும். எனக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு, தெரியுதுங்களா? செல்ஃப் ரெஸ்பெக்ட், எனக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு, எனக்கும் செல்ஃப் கான்பிடென்ட் இருக்கு, நான் என் லைஃப பாத்துக்கிறேன், யாரும் ஒண்ணு என் லைஃப்ல வர தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கோபத்தோட தனியா உங்க வாழ்க்கையை வந்து கடத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளவு கோபம் வந்துருச்சு. ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு வெறுப்பு, ஒரு கோபம். ஏன்னா இப்படி பண்றாங்க, இவ்வளவு சுயநலவாதியா இருக்காங்க, நான் இவ்வளவு தூரம் பண்றேன், என்னை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க, என்னை தனிமையில விட்டுட்டு போயிருக்காங்க, நான் என்ன பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு கோபம், ஒரு ஆத்திரம், ஒரு அழுகை வந்து வெகுண்டு வரும். நான் என்னதான் பண்ணேன், நான் என்ன செஞ்சேன், ஏன் இப்படி போறேன், ஏன் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். உங்களுடைய அத்தனை கேள்விக்கும், அத்தனை தனிமைக்கும் உங்களுடைய நபர் இடமிருந்து பதில் வரும். அதை நம்புங்க, அந்த பதில் கட்டாயமாக வரும். எந்த பர்சன் உங்களை விட்டு யார் கூட போயிருந்தாலும் தேர்ட் பார்ட்டிய அடிச்சு வெளியில தள்ளி விடுற காலம் வந்து வருது. அத வந்து நீங்க மனசுல வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃபியூச்சர் கண்டிப்பாக மாறும். இப்ப நீங்க பட்டுட்டு இருக்க கஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. உங்க ஃபியூச்சரோட அவ்வளவு சந்தோஷமான நாட்கள் இருக்கு. அந்த சந்தோஷமான நாட்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னா சில பல கஷ்டங்கள், வேதனைகள், தியாகங்கள் பண்ணித்தான் ஆகணும். வேற வழியே இல்லை. ஏன்னா தேர்ட் பார்ட்டின்னு ஒருத்தவங்க உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டாங்க, வேற ஆப்ஷனே இல்லை. நீங்க வெயிட் பண்ணிதான் உங்களுடைய அன்பையும், உங்களுடைய காதலையும், உங்களுடைய நபரை திருப்பி வாங்கணும். நீங்க ஒரு இடத்துல வெறுத்தே போயிருப்பீங்க, நீ வந்தாவா வராட்டினா போ, நீ இன்னைக்கு இனிமே எனக்கு தேவையே இல்லை, நீ இருந்தாரு இல்லாட்டினா போய் எப்படியோ போ, தேர்ட் பார்ட்டி கூட நீ எப்படியோ இரு அப்படிங்கிற மாதிரி நீங்க வெறுத்திருப்பீங்க. இருந்தாலும் மனசுல ஒரு ஓரத்துல சே இந்த மாதிரி லவ் பண்ணோம், இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வேதனை இருக்கும். இனிமே நம்ம லைஃப்ல வரவே மாட்டாங்கல்ல, இனிமே நமக்காக எதுவுமே பண்ண மாட்டாங்கல்ல அப்படிங்கிற ஒரு வழி தெரியும். ஒரு உண்மையான காதல் வந்து லேசா உங்க மனசுல ஒரு ஓரத்துல இருக்கு. சோ அந்த காதலுக்கு நிச்சயமாக பதில் உண்டு. யூனிவர்ஸ் வந்து உங்களுடைய ஆழ் மனதை பாக்குறாங்க, உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட பாக்குறாங்க. நீங்க வந்து கான்சியஸா இருக்கும் போது என்ன சொல்லுவீங்க, அந்த பர்சன்லாம் எனக்கு வேணாங்க, அவங்கெல்லாம் நான் மறந்துட்டேன், அவங்கள விட்டுலாம் நான் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. கோவமா பேசுவீங்க. போய் தனியா உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பார்த்தா உட்காந்து அழுதுட்டு இருப்பீங்க. நான் சொல்லிட்டேன், அந்த பர்சன் வேணாம்னு சொல்லிட்டேன், இருந்தாலும் எனக்கு அவங்க மேல ஒரு லவ், ஒரு ஃபீலிங் வந்து இன்னும் இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் நீங்க இருக்கீங்க. அவ்வளோ ஃபீல் பண்றீங்க. ஏன்டா இந்த பர்சனை லவ் பண்ணோம், அவ்வளவு தெரியுதுங்களா? ஃபெயிலியர், டிசப்பாயின்மெண்ட். இவங்களை நீங்க நம்பினதுக்கு இவங்க உங்களை நல்லா என்ன பண்ணிருப்பாங்க, வச்சு செஞ்சிருப்பாங்க. அவ்வளோ 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 உங்களை, உங்க முதுகு வந்து காயமாகிற அளவுக்கு முதுகுல வந்து குத்தி இருப்பாங்க. அவ்வளவு துரோகம் பண்ணிருப்பாங்க. இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு துரோகம் பண்ணிருக்க முடியாது. அந்த அளவுக்கு துரோகம் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு அவ்வளவு வலியை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த பர்சன் சைட்ல இருந்து எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க இருப்பீங்க. என்னை ஏன் லவ் பண்ண, எனக்கு ஒரு நியாயத்தை நீ கொடுக்கணும், எப்படி நீ என்னை விட்டு போன, நான் என்ன அப்போ, நான் என்ன லூஸா அப்போ, அப்ப நான் என்ன ஏமாந்தவளா அப்படிங்கிற மாதிரி, ஏமாந்தவனா அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்களுக்குள்ள கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பீங்க. அப்ப என்னை ஏமாத்திட்டு நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கீங்க அப்பனா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். ஆனா அவங்க சந்தோஷமாக இல்லை, அதை தெரிஞ்சுக்கோங்க. உங்க முன்னாடி அப்படி காமிச்சுக்கிறாங்க, அவங்க உள்ள ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க வாழ்ற வாழ்க்கையை கூட அவங்க வாழல, அது உங்களுக்கு தெரியல. உங்களை வெறுப்பேத்தணும் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க வெறுப்பாகாதீங்க, அப்படியே பிரச்சனையை விடுங்க. தேர்ட் பார்ட்டி ஆட்டோமேட்டிக்கா
உங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்து போகலன்னு வச்சுக்கோங்களேன், யூனிவர்ஸ் வந்து இந்த அளவுக்கு உண்மையான ரீடிங்ஸ் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியல அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு. அவங்க உங்களை போட்டு ட்ரிகர் பண்றாங்க, நாங்க ஹாப்பியா இருக்கோமே நாங்க ஹாப்பியா இருக்கோமேன்னு உங்ககிட்ட சொல்றாங்க. உள்ளுக்குள்ள அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. நீங்க பட்ட அதே வழியை அவங்க படுவாங்க. ஏன்னா உங்களுக்கு கொடுத்த கர்மா திருப்பி அவங்களே அடிக்கும். கர்மா இஸ் பூமரங். சோ காலம் உங்களுக்கு என்ன அவங்க மூலியமாக கொடுத்ததோ அதே வழியை உங்க பர்சனுக்கு கொடுக்கும். சோ நீங்க அந்த தைரியத்தோட அந்த பாசிட்டிவிட்டியோட இருங்க. உங்களோட லவ் ட்ரூவான லவ்வா இருந்துச்சுன்னா இந்த பர்சன் உங்களை விட்டு எப்படி உங்களை அப்படியே கதற விட்டுட்டு போனாங்களோ அதே மாதிரி கதறிட்டே உங்க பின்னாடி வருவாங்க. உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, நீ இல்லாம எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை விட்டு இப்படி போயிருக்க கூடாதுன்னு உங்ககிட்ட கெஞ்சக்கூடிய காலமும் வரும். இதுதான் உங்களுக்கான ரீடிங்ஸா இருக்கு, தேர்ட் பார்ட்டி ரீடிங்ஸா. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கான ரீடிங்ஸ் வந்து போட்டாச்சு. வீடியோ ஃபுல்லா பாருங்க, எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு தான், ஓகேங்களா? அது மாதிரி ஜெண்டர் பேஸ்ட் இல்லை. ஆணா இருந்தா பெண்ணுக்கு பார்க்கலாம், பெண்ணா இருந்தா ஆணுக்கு பார்க்கலாம். டைம்லெஸ் ரீடிங் தான். நீங்க இந்த வீடியோவை எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு பொருந்தும். வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஃபார் பர்சனல் ரீடிங்ஸ் 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அணுகுங்க. ஸோ ஆல்ரெடி பர்சனல் ரீடிங்ஸ் கேட்டு வந்தவங்களுக்கும் என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. ஸோ இதுதான் ரீசன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டெத்னால என்னால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்க முடியல. இப்போ தொடர்ந்து நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம். கண்டிப்பாக பர்சனல் ரீடிங்ஸை எடுத்துக்கோங்க. வீடியோவை பார்க்கறத வச்சு நீங்க உங்களோட லவ் லைஃப்பை ஜட்ஜ் பண்ணாதீங்க. பர்சனலாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன நடக்குது, உங்க ரிலேஷன்ஷிப்ல என்ன போயிட்டு இருக்கு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ 100க்கும் மேற்பட்ட வகையில பர்சனல் ரீடிங் செய்து கொடுத்துட்டு இருக்கிறோம். வெற்றிலை ரீடிங், தண்ணீர் ரீடிங், இங்க் ரீடிங், ஆயில் ரீடிங் நிறைய நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கோம், போய் பாருங்க. அத்தனையும் பர்சனலாக செய்து கொடுத்துட்டு இருக்கிறோம். பவர்ஃபுல் பர்சனல் ரீடிங்ஸ், ஓகேங்களா? அது மாதிரி ஹீலிங் கிறிஸ்டல்ஸ், பிரைஸ்லெட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேம் நம்பருக்கு ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் மூலியமாக. நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய். God bless you guys. Support my channel.